அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் நாள் 22. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு முறை அவர் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர் தெரியாம அங்க இருந்த ஒரு விலை உயர்ந்த பீங்கான் ஜாடிய உடைச்சிட்டார். அந்த விருந்தினர் ரொம்ப பயந்து போய் நடுங்கிட்டு இருந்தார். ஆனா அந்த பெரியவர் எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசி அவருக்கு உணவு பரிமாறினார். விருந்தினர் போனதுக்கு அப்புறம் அவரோட மகன் கேட்டான், ஏன்பா, அவர் அந்த ஜாடிய உடைச்சது உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் அவர்கிட்ட எதுவும் கேட்கல? அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், மகனே, அந்த ஜாடி உடைஞ்சது எனக்கு தெரியும். ஆனா அத கேட்டு நான் அவரை சங்கடப்படுத்தி இருந்தா அவரோட மனசு உடைஞ்சிருக்கும். ஜாடிய சரி பண்ணிடலாம். ஆனா ஒருத்தரோட மனசு உடைஞ்சா அத சரி பண்றது கஷ்டம் அப்படின்னு சொன்னார். நாம மற்றவங்களோட சின்ன தப்புகளை பெருசு பண்ணி அவங்கள அவமானப்படுத்துறோம். ஆனா உண்மையான பெருந்தன்மை பிறர் குறையை மறைக்கிறது தான். நபி அவர்கள் சொன்னார்கள், எவர் இவ்வுலகில் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய குறையை மறைப்பான். ஆதாரம் முஸ்லிம். இந்த ரமதான்ல மத்தவங்களோட குறைகளை தேடி பிடிக்காம அதை மறைச்சு அவங்களுக்கு கண்ணியம் கொடுப்போம்.